Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. RIAC ranked number 17 in India by IIRF. Big clubhouse, tiny living space, more common space but less living space. Highest carpet area up to 70% only in Jain's home. இந்த திருமணத்திற்கின்றே உகந்த ஒரு திருத்தலம் அது மட்டும்தான். திருப்பரங்குன்றம் தான் திருமணத்திற்குன்னு, அதுவும் தெய்வானை திருமணத்திற்குன்னு உகந்த இடம் வந்து திருப்பரங்குன்றம் தான். ஜாதகத்துல ஏகப்பட்ட திருமண தோஷம் இருந்தாலும் அதுல எங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கலன்னா அவர்கள் வைகாசி விசாகத்தன்று விரதம் இருந்து முருகனுக்குன்னு மட்டும் வருஷத்துல 3 முறை 4 முறை திருக்கல்யாணம் நடக்கும். அந்த டைம்ல ஏதோ ஒரு முருகப்பெருமான் கோவில அண்ணன் தம்பி குடும்பத்துல ஒற்றுமை இல்லை, அமைதி இல்லை, யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு இருக்கும்போது இதை ஃபாலோ பண்ணினா அந்த குடும்பத்துல ஒரு அமைதி நிலவும். கந்தகுரு கவசம், கந்தகுரு கவசத்தை எவ்வளவு நேரம் படிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது. இப்போ இந்த கிழக்கு திசையிலிருந்து கிருபாகரன் காப்பாற்றும், தென்கிழக்கு திசையிலிருந்து தீரபந்தோ காப்பாற்றும், தெற்கில் என்னை திருவருளால் காப்பாற்றும், தென்மேற்கிலும் என்னை திரள்வேலா காப்பாற்றும், மேற்கில் என்னை மால்மருகா ரட்சிப்பாய், வடமேற்கிலும் என்னை மயிலோனே ரட்சிப்பாய், வடக்கில் என்னை காப்பாற்ற வந்திடுவீர் சத்குருவாய், வடகிழக்கில் எனக்காக மயில் மீது வருவீரே. பிகைன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஸ்னேகா. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினராக குருஜி சத்யசீலன் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் குருஜி. ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தி சாயி நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கம்பா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் குருஜி. சொல்லுங்கம்மா. இப்போ வைகாசி விசாகம். வைகாசி விசாகம் அப்படின்னா என்ன? இது எந்த தெய்வத்துக்கு அதிகமான சிறப்பு வந்து வழிபாட்டு முறை பயணலாம்? பொதுவாமா வைகாசி மாத விசாக நட்சத்திரம் அப்படின்றது முருகப்பெருமானுக்கு மிக மிக உகந்தது. ஏன்னா விசாகன் அப்படின்ற ஒரு பேர் முருகனுக்கு உரியது. ஏன்னா விசாக நட்சத்திரத்தில் அவதரித்தவர். ஸோ இந்த வைகாசி மாத விசாகம் என்பது முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான விரதங்கள்ல ஒன்று. இன்னொன்று துர்க்கை. இந்த முருகப்பெருமானையும் துர்க்கையையும் நாம் அன்னைக்கு விரதம் இருந்து வழிபட்டால் இல்லற மேன்மை அடையலாம். யாரெல்லாம், ஏன்னா விசாக நட்சத்திரம் வந்து துலாம் ராசியையும் விருச்சக ராசியையும் இணைக்கக்கூடிய மிக முக்கியமான நட்சத்திரம். இந்த பிறப்பு கர்ம வினையால யாரெல்லாம் டிவோர்ஸ் என்ற நிலையில இருக்காங்களோ, இப்ப நிறைய பேருக்கு ஆண் டிவோர்ஸ் கொடுப்பாரு, பெண் அந்த மனநிலையில இருக்க மாட்டாங்க. இல்ல பெண் கொடுக்கணும்னு நினைப்பாங்க, ஆண் அந்த மனநிலையில இருக்க மாட்டாரு. ஸோ இந்த கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, எங்களுடைய ஜாதகத்துல ஏகப்பட்ட திருமண தோஷம் இருந்தாலும் அதுல எங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கலன்னா அவர்கள் வைகாசி விசாகத்தன்று விரதம் இருந்து திருப்பரங்குன்றம் முருகனை வழிபட நன்று. அது ஏன் ஸ்பெசிஃபிக்கா திருப்பரங்குன்றம் முருகன் அப்படின்னு சொல்றேன்னா, இந்த திருமணத்திற்கின்றே உகந்த ஒரு திருத்தலம் அது மட்டும்தான். திருப்பரங்குன்றம் தான் திருமணத்திற்குன்னு, அதுவும் தெய்வானை திருமணத்திற்குன்னு உகந்த இடம் வந்து திருப்பரங்குன்றம் தான். ஸோ வைகாசி விசாகத்துல விரதம் இருந்து திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானை மனதில் நினைத்தும் வீட்டில் வழிபடலாம், சென்றும் வழிபடலாம். இதுல ஒரே ஒரு சூட்சமம் என்ன அப்படின்னா, அந்த ஆலயத்துல வந்து தெய்வ திருமணமே பரிகாரம். திருப்பரங்குன்றத்துல வந்து சுவாமிக்கு திருக்கல்யாண வைபவம் செய்து வைக்கிறதே பரிகாரம்னு அந்த கோவிலுடைய தன்மை சொல்லுது. அதனால இந்த வைகாசி விசாக விரதம் நீங்க இருந்து அருகாமையில உள்ள முருகப்பெருமான் கோவிலுக்கு போயிட்டு 6 நெய் தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்கு வெண்பட்டும் மல்லிகை பூவும் தானம் கொடுத்து நல்லபடியா கணவன் மனைவி சேர்ந்துட்டோம், ஒற்றுமை ஆகிட்டோம் அப்படின்னா திருப்பரங்குன்றத்தில் இருக்க முருகப்பெருமானுக்கோ அல்லது ஏனைய நிலையில் இருக்க முருகப்பெருமான் ஆலயத்திலேயோ திருக்கல்யாண வைபவத்தை உபயமாக எடுத்து செய்கிறேன் அப்படின்னு மனதில் வேண்டிட்டா போதும், கண்டிப்பா அது நடக்கும். நடந்ததற்கு பிறகு இந்த உபயத்தை நம்ம என்ன பண்ணோம்னா, ஏதாவது ஒரு திருநாள்ல, இப்போ ஐப்பசி மாதம் வந்து பாத்தீங்கன்னா சஷ்டியில வரும், பங்குனி உத்தரத்துல வரும், முருகனுக்குன்னு மட்டும் வருஷத்துல 3 முறை 4 முறை திருக்கல்யாணம் நடக்கும். அந்த டைம்ல ஏதோ ஒரு முருகப்பெருமான் கோவில நீங்க திருக்கல்யாண வைபவத்தை உங்க கைகளால உபயம் பண்ணி நீங்க செயல்படுத்தினீங்கன்னா இந்த திருமண தோஷம் என்பது அடியோடு நீங்கிவிடும். அது போல ரொம்ப காலமா திருமணத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்க, கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யூன்யம் வேணுன்றவங்க இதை ஃபாலோ பண்ணினா போதும். இதை தான் நம்ம வைகாசி விசாகத்திற்கென்று செயல்படுத்தணும். அதற்கு அடுத்தபடியா ரொம்ப தொழில் போட்டி இருப்பவர்கள், எதிரிகளால ரொம்ப அவதிப்படுபவர்கள், ஒரே வீட்டிலேயே நிறைய சண்டை நடந்துட்டு இருக்கவங்க, ஒரே வீட்டுல அண்ணன் தம்பி தான் இருப்பாங்க, ஆனா பயங்கரமா சண்டை வரும், சொத்து பிரச்சனை ஏகப்பட்டது இருக்கும். இந்த சொத்து பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா
இந்த வைகாசி விசாகம் ரொம்ப நல்லது. ஸோ வைகாசி விசாகத்தன்று துர்க்கை, அதிலும் குறிப்பாக முருகப்பெருமான் ஆலயத்தில் இருக்கிற துர்க்கைக்கு சொத்து பிரச்சனையை தீர்க்கிற சக்தி உண்டு. முருகப்பெருமான் ஆலயத்தில் இருக்கிற துர்க்கைக்கு சொத்து பிரச்சனை தீர்க்கிற சக்தி உண்டு. யாருக்கெல்லாம் சொத்து பாகப்பிரிவினை இதுலெல்லாம் நிறைய இஷ்யூ இருக்கோ அவங்க அன்னைக்கு துர்க்கைக்கு விரதம் இருந்து மஞ்சள் நிறத்துல பட்டு துர்க்கைக்கு சமர்ப்பணம் பண்ணி செண்பக மலரை தானம் கொடுத்து எலுமிச்சை கனி 108 54 எடுத்துட்டு போயிட்டு வீட்டிலேயே மாலை கோக்கக்கூடாது, ரெடிமேடா இருக்கிற மாலையும் வாங்கக்கூடாது. அங்க போயிட்டு அந்த சன்னதியில உட்காந்து தன் கைப்பட கோக்கணும். கோர்த்து நீங்க அம்பிகைக்கு தானம் கொடுத்துட்டு சொத்து பிரச்சனைக்கு ஒரு முடிவு கேட்க அம்பிகை அருள்வாள். அண்ணன் தம்பி குடும்பத்துல ஒற்றுமை இல்லை, அமைதி இல்லை, யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு இருக்கும்போது இதை ஃபாலோ பண்ணினா அந்த குடும்பத்துல ஒரு அமைதி நிலவும். ஸோ வைகாசி விசாகம் என்பது குடும்ப அமைதிக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பரிகாரம் முருகப்பெருமான் ஆலயத்தில் இருக்கிற துர்க்கைக்கு. இதை ஃபாலோ பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆக மொத்தம் குடும்ப ஒற்றுமை அப்படின்ற ஒரு மையத்தை மேன்மையாக கொண்டது தான் இந்த வைகாசி விசாகம். இதை செயல்படுத்தினாலே போதுமா. ஸோ வைகாசி விசாகத்துக்கு தனி மந்திரங்கள் ஏதாவது இருக்கா சுவாமி? கந்தகுரு கவசம். கந்தகுரு கவசத்தை எவ்வளவு நேரம் படிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது. அந்த கந்தகுரு கவசத்துல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு திக்குக்கும் முருகப்பெருமானுடைய பெயர் உண்டு. அந்த பெயரை எல்லாம் நாம அந்த நாள் முழுக்க சொல்லலாம். இப்போ இந்த கிழக்கு திசையிலிருந்து கிருபாகரன் காப்பாற்றும், தென்கிழக்கு திசையிலிருந்து தீரபந்தோ காப்பாற்றும், தெற்கில் என்னை திருவருளால் காப்பாற்றும், தென்மேற்கிலும் என்னை திரள்வேலா காப்பாற்றும், மேற்கில் என்னை மால்மருகா ரட்சிப்பாய், வடமேற்கிலும் என்னை மயிலோனே ரட்சிப்பாய், வடக்கில் என்னை காப்பாற்ற வந்திடுவீர் சத்குருவாய், வடகிழக்கில் எனக்காக மயில் மீது வருவீரே. ஆக்சுவலி நான் எங்க வெளியில புறப்பட்டாலும் இதை சொல்லிட்டு தான் நான் புறப்படுவேன். இதுக்கு பேரே பாத்தீங்கன்னா 8 திக்கிலும் முருகப்பெருமான் நம்மளை காத்து நிற்கக்கூடிய மந்திரம். இது அன்றைய தினம் முழுக்க இந்த கந்தகுரு கவச வரிகள்ல இது ரொம்ப மிக முக்கியமானது. இதை நம்ம கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ணினோம்னா முருகப்பெருமானே வேலை நமக்கு கவசமாக கொடுத்துற போல ஒரு உணர்ச்சி இருக்கும். ஸோ இதை அடிக்கடி அன்றைய நாள் முழுவதும் உச்சரிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுப்பா. ஸோ கந்தகுரு கவசம், கந்த சஷ்டி கவசம், ஸோ இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? அதாவது ரெண்டுமே கிட்டத்தட்ட கவசம் தான், நம்மளை பாதுகாக்கிறது தான். கந்தகுரு கவசம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது முருகனை குருவாக நினைத்து பாடுவது. கந்த சஷ்டி கவசம் என்பது முருகனை மருத்துவராக நினைத்து பாடுவது. முருகப்பெருமான மருத்துவர். மருத்துவம் அப்படின்னா உடல்ல இருக்கக்கூடிய நோயெல்லாம் குறைக்கிறது கந்த சஷ்டி கவசம். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மாயையெல்லாம் நான் நல்லபடியா அனுபவிச்சு கடைசியில உனக்கு சரணாகதி ஆகணும், இந்த உலகத்துல உள்ள இன்பங்கள் எல்லாம் நான் அனுபவிக்கணும்னு பாராயணம் பண்றது கந்தகுரு கவசம். சோ அதாவது பேரின்ப வாழ்க்கை சிற்றின்ப வாழ்க்கைன்னு இருக்கு இல்லையா, இது ரெண்டையுமே சமமா பெறணும்னா கந்தகுரு கவசம். இது ரெண்டுக்கும் இடையூறா இருக்கக்கூடிய நோய், கடன், எதிரி இதெல்லாம் குறையணும்னா கந்த சஷ்டி கவசம். சோ இதுதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ வைகாசி விசாகத்துல வீட்டுல ஏதாவது நேரம் இருந்து அந்த இடத்துல நம்ம என்ன வழிபாட்டு முறைகள் பண்ணலாம், இந்த வெற்றிலை தீபம் இந்த மாதிரி சொல்றாங்க, இந்த மாதிரி வைகாசி விசாகத்துக்கு தனி ஏதாவது? நான் ஆக்சுவலி எந்த தீபமும் யாருக்கும் ரெஃபர் பண்ண மாட்டேப்பா. பட் ஆனா நம்ம வீட்டுல குத்து விளக்கு 5 முக தீபம் இருக்கு இல்லையா, அதை தாராளமா ஏற்றலாம். வலம்புரி சங்கை அன்னைக்கு ரொம்ப பிரதானப்படுத்தி வைக்கலாம். வலம்புரி சங்கு நல்லா வீட்டில் இருந்ததுன்னா க்ளீன் பண்ணிட்டு அதுக்கு ஒரு நல்ல வெள்ளி கவசம் வாங்கி போட்டுக்கிறது ரொம்ப நல்லது எப்போதுமே. அதுதான் லக்ஷ்மி அருள் நிறைய இருக்கும். அதுக்குள்ள பன்னீர் விட்டு நிறைய வாசனை மலர்கள் புஷ்பத்தை வச்சு இரவு முழுவதும் நம்ம பூஜை அறையில இருந்து அடுத்த நாள் அந்த நீர்ல அந்த வாசனைத்தன்மை எல்லாம் ஆகர்ஷணமாகி இருக்கும். அதை நம்ம வீடு முழுக்க தெளிச்சிடலாம். ஸோ இதை அந்த 5 முக விளக்கோடு வலம்புரி சங்கையும் சேர்த்து வச்சு நம்ம செயல்படுத்தும் பொழுது பர்ஃபெக்டான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ வைகாசி விசாகத்துக்கு என்ன மாதிரி விரதம் இருக்கணும்? பொதுவாக விரதம் அப்படின்னாலே ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த உடம்பு நட்சத்திரத்தோடு தொடர்பாகணும்னா அன்னைக்கு சாப்பிடக்கூடாது, அவ்வளவுதான். விரதம்னாலே சாப்பிடாம ஆமா, அதுதான் சொல்றேனே. எவ்வளவுக்கு எவ்வளவு மனிதன் அடுப்புப்படாத, கைப்படாத, தீண்டாமல் எந்த உணவுகள் இருக்கோ அதை மட்டும் எடுத்துக்கலாம். அப்ப இளநீர்ல இருக்க தண்ணீர் மனிதனாலும் ஏதாலும் தீண்டாதது. ஸோ அது போல பால், அப்ப இளநீர், பால், பழங்கள் இதை மட்டும் எடுத்துக்கிட்டு கந்தகுரு கவசத்தை இன்னைக்கு எத்தனை முறை படிக்க முடியுமோ படிக்கலாம். படிச்சு உங்க பிரார்த்தனைகள் என்னன்றத ஒரு எல்லோ கலர் ஷீட்ல ரெட் கலர் ஜெல் பென்ல எழுதலாம். ஒவ்வொரு முறை கந்தகுரு கவசம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு முறையும் எழுதலாம். ஒரு 7 முறை படிக்கிறேன், 9 முறை படிக்கிறேன். 7 முறைன்றதுலாம் ரொம்ப கஷ்டம். 7 முறை ஆனா படிக்கலாம், நினைச்சா படிக்கலாம். ஏன்னா 20 மினிட்ஸ் கிட்டத்தட்ட ஆகும். விரதம் வேற இருக்கும்பொழுது என்னன்னா ரொம்ப லவுடா படிக்க கூடாது.
ஏன்னா ரொம்ப பொறுமையாக நிதானமாக படித்து அதை அந்த மஞ்சள் ஷீட்டில் நம்ம எழுதி வைக்கும் பொழுது அது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். மஞ்சள் கலர் ஷீட்டில் யார் ரெட் கலர் பெனில் பிரார்த்தனை எழுதுகிறாங்களோ 100% ரிசல்ட். நீங்கள் கொளஞ்சியப்பர் கோவில்னு ஒன்று விருதாச்சலம் பக்கத்தில் முருகப்பெருமான் கோவில் இருக்கிறது. அதுக்கப்புறம் திருச்சியில் வந்து உறையூர் வெக்காளியம்மன் கோவில் இருக்கிறது. இந்த மாதிரி இந்த துடுப்பு சீட்டுக்கு எழுதுகிற எல்லா கோவிலுமே பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் ஷீட் தான் தருவாங்க. நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? அந்த எல்லோ கலர் ஷீட்டில் ரெட் கலர் பென்னில் நம்ம ஒரு விஷயத்தை எழுதுறோம்னா அது வந்து எழுதுறது எதுவுமே நல்லதுக்காக எழுத மாட்டாங்க. எதிரிகள் இந்த பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை, ஏன்னா பிரச்சனை என்பது செவ்வாயால. அந்த பிரச்சனைகளை நம்ம எல்லோ கலர் ஷீட்ல எழுதி கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டா அது உடனடியாக அதுக்கு நிவர்த்தி. என் அனுபவத்துல நிறைய பேருக்கு இந்த பரிகாரம் சொல்லி சக்சஸ் அடைஞ்சாங்க. ஸோ அதை நம்ம வந்து அந்த விரதத்தின் பலனாக நம்ம சுவாமியின் பாதத்துல ஒரு மஞ்சள் நூல் கட்டி சுவாமி படத்துல அன்னைக்கு விரதம் இருந்து வச்சிடலாம். அது ஒரு 48 டேஸ்ல கண்டிப்பா நிறைவேறும். ஸோ இவ்வளோ நேரம் உங்களோட நேரத்தை ஒதுக்கி நிறைய விஷயங்களை எங்களுக்காக ஷேர் பண்ணதுக்கு நல்லதுமா. வெற்றிவேல் முருகா.